கடகராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காதுங்க. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தாங்க. நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்டு இருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இது எல்லாம் வீணாக போகலைங்க. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ள எழும் கேள்விகள், அதுக்கான விளக்கம் இங்கே ஆரம்பம் ஆகுதுங்க. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாங்க, ஆனால் அது நின்று போகலை. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போய்கிட்டே இருக்குதுங்க. கடகராசி நேயர்களே, இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் செய்யணுங்க. தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றுங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டிச் செல்லும். அதனால் பயப்படாதீங்க, அமைதியா இருங்க, நம்பிக்கையை மட்டும் விற்றாதீங்க. நேரம் உங்க பக்கம் திரும்புற நேரம் இதுதாங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை பதிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உங்க ராசிக்கான பலனை பார்க்கலாம். அன்பான கடகராசி நேயர்களே, கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, கடவுளை முழுசா நம்பக்கூடியவங்க, தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இருக்காதுங்க. தன் குடும்பம் நல்லா இருக்கணும், நண்பர்கள் நல்லா இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களாக இருப்பீங்க. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில் பிரித்து பார்க்க தெரியாது. தங்கிட்ட நல்லா பேசுகிறவங்களையும் பழகிறவங்களையும் முழுசாக நம்பக்கூடிய குழந்தை போன்ற மனம் படைச்சவங்களாக இருப்பீங்க. அன்புக்காக அதிகமாக ஏங்குவீங்க. காதல் விஷயத்தில் ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாக இருப்பீங்க. தனக்கு பிடிச்சவங்களுக்காக எப்படிப்பட்ட ரிஸ்கையும் எடுக்க தயங்க மாட்டீங்க. மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க. ரொம்பவே தைரியசாலிகளாக இருப்பீங்க. ஒருத்தர் தனக்கு கெட்டதையே செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லதை மட்டும் செய்யக்கூடிய தூய்மையான உள்ளம் படைச்சவங்களாக இருப்பீங்க. இப்படி சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம்ல இருக்கவங்களுக்கு குழந்தைகளுடைய விருப்பங்களை அறிஞ்சு அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றுவீங்க. தடைப்பட்ட செயல்களை எல்லாம் செஞ்சு முடிப்பீங்க. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீங்க. பயனற்ற வீண் பேச்சுக்களை குறைச்சிக்கிறதும் குடும்ப உறவுகள் கிட்ட விட்டு கொடுத்து போறதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது. கலை சார்ந்த பணிகளில் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட வேலை செய்யறவங்க உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. பொழுதுபோக்குக்காக நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய உடலும் மனசும் பாதிக்காதபடி நீங்க நடந்துக்கணுங்க. நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலம் இது இருக்க போகுதுங்க. எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்பட போறீங்க. உங்களுக்கு அறிமுகம் ஆகாதவர்கள் கூட உதவிகள் செய்வாங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு காரணமாகவும் இருப்பாங்க. மனசுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். குடும்ப உறவுகள் கிட்ட இருந்த மன சங்கடங்கள் மற்றும் நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்த வருமான தடைகள், வருமானத்திற்கும் அதிகமான செலவுகள், மருத்துவ செலவுகள், இதுவெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுதுங்க. நீண்ட காலமாக தீர்க்க முடியாமல் இருந்த கடன் தொல்லைகளிலிருந்து வெளிவரதுக்கு புதிய வழி கிடைக்கும். நிறைய நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பின்னடைவில் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நிறைய பிளான் எல்லாம் போடுவீங்க. ஆனால் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சரி, இனிமேலாவது இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் அதை செயல்படுத்த முடியாது. அதாவது ஒரு தடைகள் உங்களுடைய கண்ணை மறைக்கும். அதனால சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களிடத்துல இருக்குங்க. பல வருஷங்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் எல்லாம் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. இதுவரைக்கும் ஒரு மிஷின் மாதிரி ஓய்வே இல்லாமல் ஓடிட்டு இருந்திருப்பீங்க. இனி நிதானமாக நீங்கள் செல்வத்தை சேர்க்க ஆரம்பிக்கணும். குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிம்மதியான சூழலை சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வம் உங்களுடைய வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சி சேமிப்பில் முதலீடு செய்கிறது புத்திசாலித்தனம்ங்க. ரியல் எஸ்டேட், பங்கு சந்தைகள் முதலீடு செய்கிறவங்க அந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது ரொம்பவே அவசியம். இதுவரைக்கும் உறவுகள் மற்றும் நண்பர்களோட மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு எல்லாம் ஏற்பட்டு இருந்திருக்கும். உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறவங்க கூட நட்பு கரம் நீட்டி உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க. குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் தந்தையர் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் குடும்பத்தின் மூலமாக வரக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாமல் போகிறதும், உடல் ஆரோக்கியம் இல்லாமல் அவஸ்தப்படுறதும் இருக்கு அப்படின்னா அதற்கு சில காரண காரியங்கள் இருக்கும். மனுஷங்களா பிறந்த ஒவ்வொருவருக்கும்
தங்களுடைய முற்பிறவியில் செஞ்ச நன்மை தீமைகளுக்கு தகுந்தபடி இந்த பிறவியிலையுமே இன்ப துன்பங்களை எல்லாமே அனுபவிக்கிறீங்க. அதே மாதிரிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முற்பிறவி வாழ்க்கை ரொம்பவே சிறப்பானதாகவும் அதே சமயத்தில் அதிகாரம் கொண்டதாகவும் இருந்திருக்கும். நீங்கள் ஒருவேளை ஒரு குறுநில மன்னராகவோ அல்லது ஒரு ஊரின் தலைவராகவோ அல்லது பலருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தராகவோ இருந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட உயர் பதவியிலும் செல்வ செழிப்பிலும் இருந்தபோது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செய்த சில தவறுகள் இந்த பிறவியில் உங்களுக்கு தொடர்ச்சியான துன்பங்களை கொடுத்துட்ருக்கு. முக்கியமாக முற்பிறவியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கலாம். உங்ககிட்ட உதவி அப்படின்னு நம்பி வந்த ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிஞ்சும் வெறும் அகந்தையின் காரணமாக அவங்கள திருப்பி அனுப்பி இருக்கலாம். கூட வேலை செஞ்சவங்களையும் உங்களுக்கு கீழே இருந்தவங்களையும் ரொம்பவே கடுமையாக நடத்தி அவங்களுடைய கண்ணீருக்கு நீங்கள் காரணமாக இருந்திருக்கலாம். அந்த ஏழை எளிய மக்களின் துயரமும் கண்ணீரும் பலவிதமான தடைகளாக இப்பொழுது உருவெடுத்து நிற்குதுங்க. அதே போல் முற்பிறவியில் உங்களுடைய முன்னோர்களுக்கும் வயதில் மூத்தவங்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாமல் விட்டுருந்துருக்கலாம். இறைவனிடத்தில் நிறைய வேண்டுதல்களை வச்சு அதை நிறைவேற்றாம தவற விட்டுருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்களால் இப்போ இருக்கக்கூடிய இந்த பிறவியில் உங்களுக்கு பல்வேறு கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த முற்பிறவி கர்ம வினைகள் இந்த பிறவியில் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக உழைச்சாலும் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் கடைசியில் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வந்து சேரும். நீங்கள் உயிராக நினைச்ச உறவுகளும் நண்பர்களும் உங்களுக்கு எதிராகவே திரும்புவாங்க. உங்களால் முன்னேறியவங்க உங்களை திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடையலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு காரியத்தை தொடும்போது சூப்பராக செஞ்சு முடித்தாலும் கடைசியில் ஏதோ ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு தடை வந்து அந்த காரியம் முழுசாக கெட்டு போகும். கையில் பணம் வந்தாலும் அது வந்த இடம் தெரியாமல் ஏதோ ஒரு வழியில் செலவாயிருங்க. குடும்பத்துக்குள்ளேயே கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்து மன நிம்மதியை கிடைக்குங்க. மனசுக்குள்ளே எப்போவுமே இனம் புரியாத ஒரு கவலையும் நாம் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம், நமக்கு மட்டும் வாழ்க்கையின் இவ்வளவு போராட்டங்கள் கஷ்டங்கள் அப்படின்னு ஒரு ஆதங்கம் எப்போவுமே உங்களை ஆட்டி படைச்சிட்ருக்கும். இது அத்தனைக்கும் அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்பிறவியில் செஞ்ச அந்த கர்ம வினைகள் தான் காரணமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் மனம் தளரவோ பயப்படவோ தயங்கிட்டுருக்கவோ வேண்டாம்ங்க. எதுக்குமே அஞ்சாத நெஞ்சம் கொண்டவங்களாக இருப்பீங்க. எப்படிப்பட்ட நெருக்கடியையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பிலேயே உண்டு. இந்த கர்ம வினைகளை எப்படி கழிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஜோதிட சாஸ்திரங்கள் நமக்கு தெளிவான சில வழிகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க. முதலாவதாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய நான் அப்படிங்கிற அகந்தையை நீங்கள் முழுசாக விடணுங்க. எந்த இடத்துலையுமே யாரையும் குறைச்சும் மதிப்பிடக்கூடாது. ஏழை எளிய மக்களுக்கும் உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். குறிப்பாக உழைக்கும் தொழிலாளர்களை ஒருபோதும் தரக்குறைவாக நடத்தக்கூடாது. அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஆதரவற்ற முதியோர் இல்லங்களுக்கு சென்று அங்கே வயதானவங்களுக்கு உணவு மற்றும் ஆடைகளை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானமாக கொடுக்கலாமுங்க. இதையெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னாவே உங்களுடைய கர்ம வினைகள் பெருமளவு குறையும். நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் சமூக அந்தஸ்தும் கிடைக்க பெறுவீங்க. பல மாசங்களா ஏன் பல வருடங்களா நீங்க அனுபவிச்சுட்டு வந்த பொருளாதார நெருக்கடிகளும் பண கஷ்டங்களும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. உங்களுடைய கையில பணம் சுத்தமா தங்காம இருந்திருக்கும். நீங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு வகையில செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சேமிப்பு அப்படிங்கிறதையே முழுசா செஞ்சிருக்க முடியாது. உங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு பல நேரங்களில் மற்றவங்க கிட்ட கையேந்து நிற்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க. கடன் தொல்லையால பல இரவுகளில் தூக்கத்தை தொலைச்சிட்டு நாளைக்கு விடிஞ்சா கடன் கொடுத்தவங்களுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு ரொம்பவே மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்காத எனக்கு மட்டும் ஏன் இந்த பண கஷ்டம் தொடர்ந்து வருது அப்படின்னு கடவுள்கிட்டையும் பல முறை கண்ணீரோடு வேண்டிட்டு இருந்திருப்பீங்க. உங்ககிட்ட பெருசா பணம் இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால சொந்த பந்தங்களுக்கு இடையிலும் நண்பர்களுக்கு மத்தியிலும் உங்களுக்கு சுத்தி இருக்கவங்க மத்தியிலும் நீங்க பட்ட அவமானங்களும் சந்திச்ச புறக்கணிப்புகளும் சொல்லி மாளாதுங்க. நீங்கள் உண்மையாக கடுமையாக உழைச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் உழைப்பிற்கான பலனையும் பாராட்டையும் வேறு யாரோ அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. உங்களை ஏளனமாக பார்த்தவங்க, நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்து சிரித்தவங்க, உங்களை உதாசனப்படுத்தவங்க மனசளவு உங்களுக்கு மிகப்பெரிய காயத்தை உண்டாக்கி இருக்காங்க. இயல்பாக பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற குணம் கொண்டவங்களாக நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு கேட்கும் பொழுது உதவி செய்யக்கூடிய சூழல் இருந்தும் என்னால் முடியாதுன்னு உதாசனப்படுத்திட்டு இருப்பாங்க. உங்களுடைய சூழலை பயன்படுத்திட்டு அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க. ஏன் எதுக்கு நிறைய கேள்விகள்
கேள்விகளை கேட்டு நீங்களாகவே உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப கடுமையாக நடந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட இருண்ட காலங்கள் எல்லாத்துக்குமே முடிவு வரப்போகுதுங்க. இதுக்கெல்லாம் நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரமாக தான் கிரக நிலைகளும் உங்களுடைய வேண்டுதல்களும் கடின உழைப்பும் இருக்க போகுதுங்க. இதுவரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த தரித்திர நிலை விலகி மகாலட்சுமி முழு அருளும் கடாட்சமும் உங்களுடைய இல்லம் தேடி வரப்போகுது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத பல திசைகள் இருந்து செல்வ வரவு ஏற்பட போகுதுங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு புதிய புதிய வழிகள் எல்லாம் உங்களுக்கு வருமானம் பெருகும். நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய தொழில் திடீர்னு ஒரு பெரிய எழுச்சி ஏற்படும். தொழில் செய்யும் இடங்களில் மக்களின் வரவு அதிகரிக்கும். விற்பனை பல மடங்கு பெருகி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு லாபம் அதிகமாக கிடைக்குங்க. நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமானம் பல மடங்கு உயரப்போகுது. நீண்ட நாட்களாக ஒருத்தரை முழுசாக நம்பி பெரும் பணத்தை கொடுத்துட்டு அதை திருப்பி கேட்க முடியாமல் அல்லது அவங்க திருப்பி தராமல் ஏமாந்து போய் இருந்திருப்பீங்க. அது கைக்கு வராது அப்படின்னு முழுசாக நீங்கள் மறந்துவிட்ட அந்த தொகையானது மீண்டும் உங்கள் கைக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களை ஏமாத்தினவங்க தன்னோட தவறை உணர்ந்து குற்ற உணர்ச்சியோடு இனிமேல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கான பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. பல ஆண்டுகளாக விற்க முடியாமல் இழுபறியில் கிடந்த நிலம் அல்லது சொத்துக்களுக்கும் இப்போ லாபகரமான நல்ல விலைக்கு விற்க போகுதுங்க. அதன் மூலமாக நீங்களே எதிர்பாராத ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும் பொழுது புதிதாக வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்வீங்க. பல வருஷங்களாக வறுமையிலும் கடனிலும் வாழ்ந்து வந்த உங்களுடைய குடும்பத்தின் நிலை முற்றிலுமாக மாறி எல்லோர் முகத்திலும் நிரந்தரமான புன்னகை மலரப்போகுதுங்க. இதுவரை உங்களை வெறும் கடன்காரர்களாகவே மட்டுமே பார்த்து வந்த இவங்க இனிமே பெரும் செல்வந்தராக பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. உங்களை ஏளனம் செஞ்சவங்க எல்லாமே வாயடைச்சு போகிற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையானது மிக உயர்ந்த இடத்துக்கு போக போகுதுங்க. இந்த சமுதாயத்தில் உங்களை யாராலும் அசைக்க முடியாது. உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு அதிகாரப்பூர்வமான இடத்திற்கு நீங்கள் போக போகிறீங்க. வறுமை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக விலக போகுதுங்க. கடந்த காலங்களில் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல நீங்கள் சிந்தனை வியர்வைக்கும் கொடுத்த உழைப்பிற்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் பட்ட அவமானங்கள் ஏராளமாக இருந்திருக்கும். அலுவலகத்தில் மற்றவங்க செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பேற்று வீண் பழி சுமத்தப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய அத்தனை சோதனை காலங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கும் நேர்மைக்கும் முழுமையான பலன் கிடைக்கக்கூடிய பொன்னான காலமாக இனி இருக்க போகுது. நீங்கள் எந்த இடத்துல வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நீங்கள் எதுக்குமே ஆக மாட்டீங்க அப்படின்னு உதாசனப்படுத்திய சொந்த பந்தங்கள் எல்லாருமே மீண்டும் உங்ககிட்ட நெருங்கி வந்து பழகுவாங்க. பல வருஷங்களாக வேலையில் ஒரு பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த பதவி உயர்வு இனி வரும் காலங்களில் உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களுடைய மேல் அதிகாரிகள் இதுவரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இனிமேல் உங்களுடைய திறமையை முழுசாக உணர்ந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப உங்களை தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாமே உங்களை தேடி வருவாங்க. முடங்கி கிடந்த தொழில்கள் கூட மீண்டும் சிறப்பாக நடக்க போகுது. அந்த தொழிலை விரிவுபடுத்தி பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முதலாளியாக மாறக்கூடிய ராஜயோகம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. நீங்கள் புதுசாக எந்த ஒரு தொழிலை தொடங்க நினைச்சாலும் அது உங்களுக்கு அமோகமான வெற்றியை தேடித்தரும். வாடிக்கையாளர்கள்கிட்ட உங்களுக்கு இருந்த நட்பெயர் பல மடங்கு உயரப்போகுதுங்க. கூட்டாளிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடிவடையும். அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு ஒப்பந்தமும் அல்லது தொழில் தொடர்பான உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது எளிதாக கிடைக்கும். கடந்த காலங்களில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்திச்சுட்டு வந்த நிம்மதியற்ற சூழல்கள், மனவேதனைகளும் சொல்லி அடங்காது. கணவன் மனைவிக்குள்ள எதுக்கு எடுத்தாலும் சண்டை பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும். தினமும் உங்கள் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போலவே இருந்திருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கை துணை மீதும் அன்பையும் பாசத்தையும் வச்சிருந்தாலும் அதை முழுசாக புரிஞ்சுக்காம உங்களை தவறாகவே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. குடும்பத்தோட முன்னேற்றத்திற்காக உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் தியாகம் செஞ்சுட்டு இரவு பகல் பாராமல் உழைச்சாலும் குடும்பத்தில் இருக்கவங்களால உங்களுக்கு எந்த விதமான மரியாதையோ உரிய அங்கீகாரமோ கிடைச்சிருக்காது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சொத்துக்காகவோ அல்லது சிறு சிறு காரணங்களுக்காக உங்களை எதிரியாக பாவிச்சு உங்களை விட்டு வெகு தூரம் விலகி சென்றிருப்பாங்க. உறவினர்கள் மத்தியில் நீங்கள் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு எப்போவுமே கெட்ட பெயர் தான் வந்து சேர்ந்திருக்கும். பல சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அழைக்காமல் புறக்கணிச்சிருப்பாங்க. உங்களை மனசளவை ரொம்பவே காயப்படுத்தி இருப்பாங்க. திருமண வயசில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பல வருஷங்களாக திருமணம் எத்தனையோ வரன்களை பார்த்தும் பொருத்தம் இல்லாமல் எதுவுமே கை கூடாமல் கடைசி நேரத்தில் ஏதோ சின்ன காரணத்தினால தள்ளி போய் பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கும். நமக்கு திருமணமே நடக்காதா அல்லது நல்ல வாழ்க்கை அமையாதா அப்படின்னு ஏக்கம் ஆழமாக உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். அதே போல் திருமணம் முடிஞ்சு பல வருஷங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல மருத்துவமனைகளுக்கு ஏறி இறங்கு பல புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போய் வேண்டியும் எந்த ஒரு பலனும் கிடைக்காம
நீங்கள் ரொம்ப ஏமாற்றத்தோடு இருந்திருப்பீங்க. சுற்றி இருக்கவங்க உங்கள் முகத்துக்கு பின்னாடி குழந்தை இல்லாதவங்க அப்படின்னு குத்தி காட்டி பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய இதயத்தை ரணமாக்கி இருக்கும். இந்த காலம் எல்லாமே உங்களுக்கு முடிய போகுதுங்க. இந்த வருடத்தின் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல திருமண வரணமையும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இத்தனை காலமாக இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடுகளும் பனி போல விலகி இருவருக்கிடையே அந்யோன்யம், அன்பும் காதலும் பல மடங்கு அதிகரிக்க போகுதுங்க. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கல்வியிலும் அறிவிலும் சிறந்து விளங்கி உங்களுக்கு பெருமையை சேர்ப்பாங்க. உங்களை விட்டு விலகி சென்ற சகோதர சகோதரிகள், உறவினர்கள் அவங்களுடைய தவறை உணர்ந்துட்டு மீண்டும் உங்களை தேடி வந்து உரிமையோடு உறவாடுவாங்க. உங்களை யாரெல்லாம் எந்த இடத்துல அவமானப்படுத்தி ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவிற்கு உங்களுடைய குடும்பம் மற்றும் சமூக அந்தஸ்து மிக உயர்ந்த நிலையை அடைய போகுது. உங்கள் ராசியில் லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் இதுவெல்லாம் எல்லாருக்கும் நடக்குமா, எனக்கு நடக்குமா அப்படின்னு எந்த இடத்திலும் எதிர்மறையான எண்ணங்களோடு நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை 100% ஈடுபாட்டோட குலதெய்வத்தை வேண்டிட்டு செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் நிச்சயமாக 100% பலன்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.